இல்லை, இது இப்ப நேற்று கிடையாது. பல ஆண்டுகளாக இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. நம்மளும் பார்த்துட்டு தான் இருக்கோம். தேமுதிக ஆரம்பித்து 20 வருஷம். இது மாதிரி பல விஷயங்களை நாங்களும் சந்திச்சிருக்கோம். பல கேஸ் நாங்களும் ஃபைல் பண்ணியிருக்கோம். தேர்தல் நேரத்தில் தேர்தல் ஆணையர்களை சந்தித்து முறையிட்டிருக்கோம். ஆனால் எதுக்குமே எந்த பலனுமே இல்லையே. இப்போ கூட நடந்து முடிந்த எம்பி எலெக்ஷனில் கூட விருதுநகர் தொகுதியில் பகிரங்கமாக பல்வேறு தவறுகள் நடந்தது. அதே மாதிரி மீதி இருக்கின்ற 4 தொகுதிகளிலுமே தேர்தல் விதிமுறைக்கு மீறி பல்வேறு வகையில் செயல்பட்டாங்க. இதெல்லாம் நாங்கள் போய் தேர்தல் ஆணையரிடம் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அவங்க இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு நமக்கு என்னன்னு தான் இருந்தாங்க. இதுதான் உண்மை நிலை. அப்போ இந்த குற்றச்சாட்டு என்பது அவங்களுக்கு வந்தால் ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா அப்படின்ற கேள்வி மாதிரி தான் இது. இதை ராகுல் காந்தி அவர்களும் மத்திய அரசில் இருக்கின்ற இந்தியா கூட்டணி இப்போ பூகம்பரம் ஆக்குறாங்க. பீகார்லேயும் இது மாதிரி நிதிஷ்குமாரோடைய முதல்வர் துணை முதல்வராக இருக்கார். அவர் சொல்கிறாரு இது இந்தியா முழுக்க தான் இருக்குதுங்க. தேர்தல் நேரத்தில் பல விதிமுறை மீறல்கள் நடக்குது, வாக்கு திருட்டு நடக்குது. அது மட்டும் இல்லை, ஓட்டுக்கு காசு கொடுக்கறது கண்கூடா நடக்குது. பல்வேறு குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகிறது. எந்த தேர்தல் ஆணையோ இது வரைக்கும் ஆக்ஷன் எடுத்தாங்கன்ற கேள்வி நான் கேட்குறேன். நாங்களும் தான் 20 வருஷமாக எல்லா தேர்தலையும் சந்திக்கணும். நியாயமாக உண்மையாக கடத்தில் இறங்கி கஷ்டப்பட்டு நாங்கள் உழைச்சிக்கிட்டு இருக்கோம். இவங்க ஓட்டுக்கு காசு கொடுத்து ஏமாற்றி கள்ள ஓட்டு போட்டு எப்படியோ ஜெயிச்சு அது வெற்றிங்கிறாங்க. இது உண்மை, இது நடப்பது உண்மை. அப்படி ஒரு தீர்ப்பு வந்தால் இந்தியாவில் இருக்கும் எல்லாருக்கும் ஒரு சமமான ஒரு தீர்ப்பாக வந்தால் தேர்தல் ஆணையத்தையும் நீதி அரசரையும் நான் கேட்டுக்கிறேன். அப்படி ஒரு ஜெனுயினா ஒரு நல்ல தேர்தல் வந்தால் அதை தேமுதிக வரவேற்கும். இருந்தாலுமே கூட இது தேமுதிக யாரோட கூட்டணி அப்படிங்கிற எதிர்பார்ப்பு மக்கள்கிட்ட அதிகமாக இருக்கு. அந்த புகைப்படம் திமுக எதிர்ப்பா மாறுமா? அதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்லை, நாங்கள் தெளிவாக நேற்று அதுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில் உங்களுக்கு சொல்லிட்டேன். எனக்கு அவார்டு ஃபங்க்ஷனில் பெண் ஆளுமை அப்படின்னு அரசியல் ரீதியாக எனக்கு அந்த அவார்டு கொடுத்தாங்க. அப்போது சுதீஷ் அது பேசுகிறப்போ ஏற்கனவே பெண் ஆளுமையாக அரசியலில் இருந்தவர்கள் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இன்றைக்கு அவங்க பொதுச் செயலாளரான இன்னைக்கு என் சகோதரி தேமுதிகவின் பொதுச் செயலாளராக இவங்களும் பல சவால்களை சந்தித்து ஆளுமை மிக்க ஒரு தலைவராக வராங்க அப்படின்னு 2